நடந்துட்டு இருக்கிறதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் பூதாகரப்படுத்திட்டு இருக்கா, இல்லை திரு செங்கோட்டையினுடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு பயணம் தானா? டெல்லி பயணம் இங்கே மீடியாக்கள் தான் இதை வந்து ரொம்ப பூதாகரமாக காட்டிகிட்டு இருக்கா, இல்லை இங்கே நிஜமாலுமே பூதாகரமாக ஏதோ ஒன்று வெடிச்சிட்டு இருக்கா? உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று வெடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் மீடியாக்கள் வந்து உங்களுக்கு வெளியில கொண்டு வர. எங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியறதுக்கு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஓகே. ஏன்னா சொன்ன பேச்சு கேட்கல. பொதுக்குழு கூட்டும் போதே நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் இதெல்லாம் நடக்க போகுது, பின்னாடி பார்த்துடுங்க, கையில் காசு இருக்கிறவன் தான் கட்சியை வச்சு நடத்துவ வேண்டிய கட்டாயம் வந்துடும், இது தொண்டர்களுக்கான கட்சி, நம்ம வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்துருந்து தான் பொதுக்குழுவில் அன்றைக்கி தண்ணீர் பாட்டில் எடுத்து வீசி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கழக ஒருங்கிணைப்பாளரை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. நல்லா புரிஞ்சுனாங்க. ரவுடிகளையும் குண்டர்களையும் வச்சுருந்தா இதெல்லாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியும். இன்றைக்கி வலிச்சு அண்ணன் செங்கோட்டையனும் ஓடுறாரு. அது நம்ம உள்கட்சி பிரச்சனை. உள்கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், இன்னும் காலாவதி ஆகவில்லை. அவர் பொதுச்செயலாளருங்கிறது நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கினது, எப்போ வேணாலும் போயிடும். ஆனால் நீதிமன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதி அண்ணன் செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும். இவர் இங்கேருந்து விமானத்தை பிடிச்சி மதுரைக்கு போனார், மதுரையில் இருந்து டெல்லி போனார். அது அப்படின்னு ஒரு செய்திகள் பரவலாக வருது. அவர் டெல்லி போனாரா போகலையான்னு எங்களுக்கு தெரியாது. டெல்லி போனாரா, அமித்ஷாவை பார்த்தாரா, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரா, இல்லை சென்னையில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில், எம்ஆர்சி நகரில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினாரா என்னங்கிறது பரபரப்பான உங்கள் ஊடகங்கள் மூலமாக தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே இதை பற்றி தெரியலை. ஆனால் ஒரு கலவரம் உள்ள நடந்துகிட்ருக்கு.